ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோன்ற நேரத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. 5 நிமிஷம் தாங்க, ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். சுட சுட சாப்பிட்டா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க. அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சிடணுங்க. பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயிலேயே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்து மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்துக்கணுங்க. இந்த அளவுக்கு. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க நாட்டு சக்கரை கரைசலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுறணும். இந்த அளவுக்கு பதம் வருங்க. இப்போ 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நெய் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க. இது ஆப்ஷனல் தான், வேணாட்டினா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டா போதும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெடிங்க.